கார் வாங்கிட்டு வெளிநாட்டுல இருந்து காரை வாங்கிட்டு டேக்ஸ் கட்ட மாட்டேன்ற, நான் டேக்ஸ் கட்டிட்டேன்ற. துர்கா ஸ்டாலின் வயிற்றுல கர்வா உருவானவர் தான் இன்றைய துணை முதல்வர். கருவே திராவிட முன்னேற்ற கழகம். Child baby, my dear uncle, my dear uncle. விஜய் 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 தாவிக்கா விஜய் தான் தான் முதல்வர் அப்படின்னு கனவுல கட்சி ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் கூட ஆகல, இல்லை 1 வருஷம் கூட ஆகலைன்னு வச்சுங்க. ஆனா அவர் சினிமாவில் வந்து ரசிகரா நிறைய பேர் ஃபேன்களை சேர்த்து வச்சுக்காரு. இந்த இந்திரா வந்தா இந்த சினிமா தான், இந்த எம்ஜிஆர் வந்தது இந்த சினிமா தானே பாட்டு வரும். அவன் வந்தா இவன் வந்தா எல்லாம் இந்த சினிமா தானே. அந்த சினிமா தான், அந்த சினிமா தான், அந்த சினிமா இல்லைன்னு சொல்லலை. குறிஞ்சி மலர் நாயகன் தளபதியும் ஒரு சினிமா தான். குறிஞ்சி மலர் நாயகன் தளபதி எமர்ஜென்சி பீரியட்ல அடின்னு அடி வாங்கி மிசால் ஒரு எமர்ஜென்சியில உள்ள இருக்க சொல்ல துர்கா ஸ்டாலின் வயிற்றுல கருவா உருவானவர் தான் இன்றைய துணை முதல்வர். துணை முதல்வர்னு சர்வசாதாரணமா அந்த பதவி அவருக்கு கிடைச்சில்ல. யாருக்கு? துணை முதல்வருக்கு அந்த பதவி கிடைச்சில்ல. மு.க. ஸ்டாலின் அந்த பதவி சாதாரணமா கிடைச்சில்ல. மு.க. என்ற கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலின் எமர்ஜென்சி பீரியட்ல அடி உத எல்லாம் வாங்கி ஓராண்டு சிறை சென்று இளைஞர் அணியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முகவரி எடுத்து பல போராட்டத்துங்கள்லாம் சந்திச்சு மேயராகி சட்டமன்ற உறுப்பினராகி எவ்வளோ படிக்கட்டுகள், சாதாரண படிக்கட்டுகள் கிடையாது, பல படிக்கட்டுகள்லாம் ஏறி வந்தவர் தான் இன்றைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த பதவிக்கு வர்றதுக்கு எத்தனை ஆண்டு காலம் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு இம்சைகள், எவ்வளவு தண்டனைகள், எவ்வளவு சிறைச்சாலைகள் அத்தனையும் பார்த்துட்டு வந்துட்டார்மா. சைல்டு பேபி, மை டியர் அங்கிள், மை டியர் அங்கிள். வரான் மாமனார் வரான். நீ திகார் சிறைக்கு போயோ இல்ல புழல் சிறைக்கு போய், ஆனா திகார் சிறை தான். ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா இடி வந்ததுன்னா திகார் தான். சென்னையெல்லாம் ஒன்று வச்சுக்க மாட்டாங்க, அமலாக்க பிரிவு. அங்கே சம்மன்ஸோடு போட்டு தூக்கிடுவாங்க. ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று தூக்க மாட்டாங்க, அங்கெல்லாம் போவேன். நீ கைதாவது உறுதி, நிச்சயமா உறுதி. 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற நீ எவ்வளோ இன்கம் டாக்ஸை ஏமாத்துற? கார் வாங்கிட்டு வெளிநாட்டுல இருந்து காரை வாங்கிட்டு டேக்ஸ் கட்ட மாட்டேன்ற, நான் டேக்ஸ் கட்டிட்டேன்ற. மிஸ்டர் சைல்ட் பேபி, மை டியர் அங்கிள், சாதாரணமா வரல. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள்லாம் எடுத்து அவரது தகப்பனார் மு. கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேரடியா வரல. அவரும் பல போராட்டத்துக்கெல்லாம் சந்திச்சு அப்புறம்தான் வந்த. தம்பி வா, தலைமை ஏற்க வான்னாரு. அப்படியெல்லாம் உள்ள நுழைஞ்சவர் தான் மு.க. அவருடைய மகன் தளபதி மு.க. ஸ்டாலின். அவரும் பல போராட்டங்களை கடந்து வந்தா. அவர் சிறைச்சாலையில் இருக்க சொல்ல துர்கா ஸ்டாலின் வயிற்றுல கருவா உருவானவர் தான் உதயநிதி ஸ்டாலின். கருவிலேயே கட்சி ரத்தம் உள்ள போயிடுச்சு. கருவே திராவிட முன்னேற்ற கழக ரத்தம் தான் கரு. அதனால
இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நேரடியா துணை முதல்வர் பதவிக்கு வரல, அவரும் பல போராட்டங்கள்லாம் சந்திச்சவர் தான். இருந்தாலும் ரஜினிகாந்துக்கு இல்லாத நடிகர் பட்டாள கூட்டமா, சிவாஜி கணேசனுக்கு இல்லாத பட்டாளமா? ஏன் இல்ல? எல்லா நடிகருக்கும் தான் இருக்குது. நம்தா திருச்சியில ஒரு படம் கடைக்கு போனா 50,000 பேர் வரான். சென்னையில குஷ்பு ஏதாவது ஒரு கடை திறப்புள்ளார் போனா அங்கேயும் கூட்டம் வருது. அந்த அம்மாவும் கட்சி பதவிகள்லாம் கௌரவ பதவிகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அம்மா எங்க போனாலும் கூட்டம் வரதான் தெரியுது. ஏன் அம்பிகா ராதாவுக்கு கூட்டம் வரலையா? சாவித்திரிக்கு கூட்டம் வரலையா? சரோஜி தேவி கூட்டம் வரலையா? சினிமா ஒரு கற்பனை, அந்த கற்பனையில இவங்களை பார்த்தோம் அப்படின்னு ஒரு எண்ணி நடமாடுவது தான் அவங்க பார்க்கறதுக்காக சேர்ற இவ்வளோ கூட்டமும். சினிமாவில் பார்க்கறத விட நேரடியாக அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் உனக்கு வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். விக்ரமுக்கு வராத கூட்டமா? நீ புது நடிகருங்க எவ்வளோ பேர் வந்துட்டாங்கய்யா, அவங்களையும் போய் செல்ஃபி எடுக்கலாமான்னு போற கூட்டம் தான் ஏன் நிறைய. நீங்க அப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு கட்சி தொடங்கி கட்சியில திராவிட கழகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு வருஷத்துல கட்சி தொடங்கி ஜனமா நகரத்துல போரூர்ல விஜய் கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அவங்களுக்கு 2-3 கல்யாண மண்டபம் சாலிகிராம அங்க எங்கெல்லாம் அந்த கல்யாண மண்டபம்லாம் வித்துட்டாங்க. வாங்கினது சொற்பம், ரொம்ப கம்மியான விலைக்கு வித்தது பல கோடி. எவ்வளவு கோடி? பல கோடி. நீ 10 ரூபா பதிவில் காட்டினது குறைச்ச மதிப்பீடு. மீதி கருப்புலாம் என்னடா இது? மொத்தம் 2000 கோடி 3000 கோடிக்கு பணங்கள். அதை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் குருமூர்த்தி மூலயமா பிஜேபி மூலயமா நீ உள்ள வந்து கட்சியை தொடங்கின பிறகு உனக்கு நிறைய மாசு இருக்குதுன்னு கனவு கண்டு அந்த மாசுக்காக நீ வந்து என்ன பண்ணிட்ட, நம்மளுக்கு இவ்வளவு பலம் இருக்குதா அப்படின்னு நினைச்ச. எவ்வளவு பெரிய பலமாக இருந்தாலும் ஈடி உன்னை சும்மா விடாதே. காலம் நெருங்க நெருங்க நிச்சயம் நடக்கும். எடப்பாடியார் எடப்பாடியார் அவர் நிலைமைன்னா செங்கோட்டையார் குடும்ப அரசியல் உங்ககிட்ட இருக்கு. உன் மகன் மருமகன் மாமியார் மாமனார் சம்மந்தி தங்கமணி ஒரு மந்திரி பதவி குத்தியே வச்சுக்கிட்ட. இபில அச்சாரு கொள்ள, பார் லைசன்ஸ்ல அச்சாரு கொள்ள. ஆமா, இந்த கிளப்பாருக்கு 45 லட்சம் 50 லட்சம். சசிகலா கிட்ட கண்டெய்னர்ல கடல்ல மிதக்குதுன்றாங்களே, சசிகலா அது கடல்ல மிதக்கல, எடப்பாடியார் தான் கடல்ல மிதக்குது. போரூர் WS இன்சுலேட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெங்கட்ராமன் அக்விசிஷன்ல எடுத்த லேண்ட் ஓனர்கிட்ட அக்விசிஷன் எடுத்து கவர்மெண்ட்ல கொடுத்து அவருக்கு லீஸ் கொடுத்து நடத்தினாங்க. கம்பெனி ஆக்ட் என்ன தெரியுமா சொல்லுது? அக்விசிஷன் லேண்ட்ல கம்பெனி க்ளோஸ் பண்ணா திருப்பி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆகிடும். கிண்டியில் இருக்கிற என்டிஸ்டார் டெலிபோன்ஸ் வழக்கில் சுப்ரீம் கோர்ட்ல அது கவர்மெண்ட்டுக்கு கேஸ் சொத்துட்டாங்க. இவங்களுடைய பினாமி எடப்பாடியினுடைய பினாமி ஏடிஎம்கே தான் சொத்து பூரா வாங்கியிருக்காங்க. சட்டபூர்வமா சுப்ரீம் கோர்ட்ல இவங்களா ஒரு கேஸை போட வச்சு அந்த கேஸ் வழியா ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிக்கலான்னு ஒரு உத்தரவு வாங்கி 2 ஏக்கராவா அந்த நிலத்தை பிரிச்சு ஏடிஎம்கே ஆளுங்க வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு நெட்ல நெட்ல தட்டினாலே யார் ஏடிஎம்கே காரம் என்ன ஏதுன்னு நாட்டுக்கே தெரியும். யாரும் பார்த்துங்க. அதெல்லாம் பல 100 கோடி. இந்த மாதிரி இவர் சசிகலா மாதிரி கடல்ல உள்ள அங்கங்க வச்சுக்கிறேன் நலங்களை பல 1000 கோடி சொத்துக்களை வாங்கி வச்சு மோடி அமித்ஷா நீதான் சிஎம் அந்த தைரியத்தில் தான் ஆடுறாரு.
இன்னைக்கு தேர்தல் களத்துல வாக்காளர்களை நீக்கிறதுல டிஎம்கே போடுற ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு பூரா நீக்கி மெஜாரிட்டியா ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்க வச்சு அமித்ஷா சிஎம் ஆக்கிடுவார். அண்ணாமலையோ நயினாரோ யாரோ எடப்பாடி ஆக்க மாட்டார். அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக எடப்பாடி விட மாட்டார், கட்டி விட்டுருவார் பிஜேபிய. 100 சீட்டா கேட்கிற நீ, நான் பார்த்துக்கிறேன்னு. ஏன்னா அதுங்காட்டி எலெக்ஷன் ஓட்டர் ஐடி லிஸ்ட் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி போகுதா, அவர் வச்சுதான் காட்டணும். அவர் கனவுகிறார், அவர் பிஜேபி சிஎம் ஆக்குறதோ, அவர் எடப்பாடி பிஜேபி கழட்டி விடுறதோ, பிஜேபி ஏற்கனவே ஏடிஎம்கே கழட்டி விடணும், சிஎம் யாருன்னு அவங்க முடிவு பண்ணி வச்சிட்டாங்க. ஆமா, அதனால கந்தல் எதை வேற பஞ்சாயிட்டு கிடக்கு. செங்கோட்டை வேற உன்னுடைய லீலைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அக்யூஸ் ஏவன் நீதானான்னு செல்வ இவனையே வந்து சொல்லுவான். செங்கோட்டையினே சாட்சி சொல்லி உன்னை உள்ள தள்ள போறான். இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் எல்லாம் வேற கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. போட்டு உங்களை தள்ள போறாங்க, இலையும் பிஞ்சு போய் கிடக்கு. அதனால பிஜேபியினுடைய தில்லாலங்கடி வேலைய எடப்பாடி பேஸ் பண்ணுவாரோ, எடப்பாடியினுடைய தில்லாலங்கடி வேலைய பிஜேபி பேஸ் பண்ணுமா, இவர் 2 பேருடைய தில்லாலங்கடி வேலைய அடிச்சு தரமட்டமா நுறுக்கி திமுக கலங்க என்பது வெற்றி உறுதி.